வாங்கப்பா நம்ம இன்னைக்கு அந்த பன்னீர் ரோஸோட அப்டேட்டை பற்றி பார்க்கலாம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு கார்டனை ஒரு பார்வை பார்த்துடலாம். ஸோ இது எல்லாமே கொக்கோபீட்டில் வளர்கிற செடி தான். நான் இப்போ காட்டுறது எல்லாமே சிலது சாயிலில் இருக்குது, சிலது கொக்கோபீட்டில் இருக்குது. இதெல்லாம் இப்போ புதுசாக நிறைய பேர் சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க. நீங்கள் பழைய வீடியோ பார்த்துருக்கீங்களா இல்லையான்னு தெரியாது. ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு சொல்லிடுறேன். இது எல்லாமே கொக்கோபீட்டில் போன செப்டம்பர் இல்லை அக்டோபரில் கேபிஎஸ்சில் வாங்கி வேரெல்லாம் கழுவி வச்ச செடி தான்ப்பா. ஸோ நேற்று கூட ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்கீங்க, இந்த கொக்கோபீட் செடியை வந்து மண்ணெல்லாம் கழுவிட்டிங்களா, எப்படி வச்சிங்கன்னு கேட்டாங்க. ஸோ மண் எல்லாத்தையும் கழுவிட்டு நர்சரியில் வாங்கி மண்ணெல்லாம் கழுவி சின்ன பாட்டு ஒரு 4 இன்ச் பாட்டில் வச்சு ஒரு 3 மாதம் வளர்த்து, அதுக்கப்புறம் ஒரு 8 இன்ச் பாட்டு, அப்புறம் 10 இன்ச் பாட்டில் இப்போது இந்த செடி இருக்குது, இப்போ வளர்ந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதோட க்ரோத்தெல்லாம் இப்படி தான் இருக்குது. பூவெல்லாம் நான் வந்து மேக்ஸிமம் பூக்க விட மாட்டேன், கொஞ்சம் மழை காலத்தில் பூக்க விட்டேன். இப்போ இந்த சம்மரில் நிறைய பூவெல்லாம் நான் கட் பண்ணிடுறேன், செடி வந்து ஸ்ட்ரெஸ் ஆகும்னு சொல்லிவிட்டு. இது பெரிய செடியாக இருந்தால் பூக்க விடலாம், இது வந்து சின்ன செடி அப்படிங்கிறனால நான் அவ்வளோ பூக்க விட்டுறதில்ல. 1-2 பூ வேணால் நான் பூக்க விட்டுருவேன். ஸோ இந்த செடியெல்லாம் இப்படி தான்ப்பா வளருது. ஸோ இந்த கொக்கோபீட் மீடியாவில் வந்து நான் வந்து ஆர்கானிக்காக தாக்கத்து ஹியூமிக்கு இந்த மாதிரி தான் கொடுக்குறேன், அதாவது தண்ணியில் கலந்து தான் கொடுக்குறேன்னு தவிர வேறு வந்து இதுக்கு சாப்பாடு, மெயின் சாப்பாடு வந்து நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரியும், என்பிகே கொடுத்து தான் இதெல்லாம் வளர்க்குறேன். ஈவன் இன்றைக்கி காட்ட போகிற பன்னீர் ரோஸும் நான் வந்து சாயில் மீடியா கிடையாது, காஷ்மீரி ரோஸ் மட்டும்தான் சாயில் மீடியா. பன்னீர் ரோஸ் நான் வந்து அது வந்து கொக்கோபீட்டில் தான் வளர்க்குறேன். ஸோ சின்ன செடி வந்து நான் ஆஃபரில் வாங்கின செடி தான் அது வாங்கி நான் 4 இன்ச்சு 8 இன்ச்சு 10 இன்ச்சில் வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ என்ன ஆகிடுச்சு, அந்த செடிக்கு ஆல்ரெடி காட்டியிருக்கேன். இப்போ கரெக்டாக 4 வீக்ஸ் ஆகுதுப்பா, உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டாங்க, என் செடி குச்சி மாதிரி இருக்குது, அது எப்படி நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம அன்னைக்கு வந்து என் செடியெல்லாம் அந்த செடியில் இருக்க இலையெல்லாம் தானாக உதிர்ந்துச்சு. ஸோ நம்ம எடுக்கக்கூடாது, தானாக தான் உதிரணும். அப்போ தான் ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிவிட்டு அப்போ நம்ம அந்த செடியை பார்த்தோம், கட் பண்ணோம். கட் பண்ணும்போது எந்த பிரச்சனையும் இல்லை, அந்த செடிக்கு நல்லா தான் இருந்துச்சு. ஸோ இந்த செடியெல்லாம் பாருங்கள், இதெல்லாமே வந்து ஆன்லைன் ரோசஸ்ஸு. இதெல்லாமே இப்போ ரீசண்டாக நம்ம ஆன்லைனில் வாங்கி புஷ்பாஞ்சலி பிரணபீரில் வாங்கி வேரை கழுவி வச்ச செடி. அதெல்லாம் வந்து இப்போ ரீசண்டாக 4 இன்ச்லேருந்து திருப்பி வந்து 8 இன்ச்சுக்கு ரீபாட் பண்ணி அதோடய க்ரோத்தெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ அந்த பன்னீர் ரோஸை வந்து நம்ம கட் பண்ணி பார்த்து அது வந்து ரூட் வந்து பாண்டாக இருந்தது. ஸோ ரூட்டை என்ன பண்ணோம், மேலாப்பில் ஃபுல்லாக எடுக்க முடியல, வெயில் காலனால நம்ம ரீபாட்டும் பண்ணலை. ஸோ மேலாப்பில் கொஞ்சம் கொக்கோபீட்டை எடுத்துட்டு நம்ம கொஞ்சோண்டு கொக்கோபீட் மேலே போட்டு தற்போதைக்கு அது இருக்கட்டும் அப்படின்னு தான் வச்சோம். ஸோ தளிர் வந்துச்சு, இப்போ இலை ஃபுல்லாகவே வந்துருச்சு. அடுத்து என்ன அதுக்கு இஷ்யூங்கிறத நம்ம இன்றைக்கி வீடியோவில் அதை பார்க்கலாம். ஜஸ்ட் இந்த இதெல்லாமே நான் காட்டிடுறேன். ஸோ உங்களுக்கு சாயில் மீடியா சொல்லிட்டேன், கொக்கோபீட் மீடியாவை பற்றி சீரீஸ் மாதிரி சொல்லிட்டேன். சிண்டரை பற்றி நிறைய பேர் கேட்கல, ஆனால் ஒரே ஒரு சப்ஸ்கிரைபர் மட்டும் கேட்டிருக்காங்க, போடுங்க மேடம் அதை பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ அவங்களுக்காக நம்ம போடலாம்ப்பா, சிண்டரோட சீரீஸ் போடலாம். என்கிட்ட சிண்டரும் இப்போ தீந்துருச்சு, ஆர்டர் பண்ணியிருக்கேன், சிண்டர் வரட்டும். அது வந்ததோடு சேர்த்து அந்த சீரீஸை ஸ்டார்ட் பண்ணுறேன். அது எப்படி நான் வாங்குகிறேன், அது எப்படி இருக்கும் எல்லாமே டீட்டெயில்டாக அந்த சீரீஸில் நான் காட்டுறேன். வந்ததுக்கப்புறம் நம்ம அதை போடலாம். ஸோ இந்த குச்சியாக வச்சுருக்கிறது எல்லாமே வந்து நம்ம இப்போ ரீசண்டாக ரீபாட் பண்ண செடி. ஸோ இது எல்லாமே கொக்கோபீட்டில் நம்ம வந்து அடுத்து 10 இன்ச்சில் ரீபாட் பண்ணியிருக்கோம். இதை வந்து மொட்டெல்லாம் மேக்ஸிமம் வந்து நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். ஸோ இப்போ கட் பண்ணி எடுக்கிறனால நமக்கு வந்து திருப்பி புது தளிர் வருது, செடி வளருது, நல்லா தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி காலையில் கூட ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காங்க, நான் வந்து பன்னீர் ரோஸ் செடி தான் வச்சுருக்கேன் மேடம், இந்த மாதிரி எனக்கும் வந்து இலையெல்லாம் நான் எடுத்துட்டேன், ஆனால் தளிர் கூட எனக்கு வரலையே, தாக்கத்து கொடுத்தேன், ஹியூமிக் கொடுத்தேன், எல்லாம் கொடுத்தேன், தளிர் கூட எனக்கு வரல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து புது செடியாக பழைய செடியான்னு தெரியல எனக்கு, புதுசாக இப்போ தான் வாங்கினாங்களாம். அதில் என்ன இஷ்யூனால் இலையை எடுத்தாங்க, ஒருவேளை இலை தானாக கொட்டுச்சா அதனால தான் எடுத்தாங்களா. ஒரு செடியில் இலை கொட்டுச்சுன்னா தான்ப்பா நம்ம கட் பண்ணணும், இல்லை பழைய இலையனா கட் பண்ணலாம். நல்லா இருக்கிற இலையை நம்ம கட் பண்ணக்கூடாது, செடி வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிடும். தானாக கொட்டுது, பிரச்சனை இருக்குது அப்படின்னா அப்போ தான் நம்ம வந்து அந்த மாதிரியெல்லாம் நம்ம செய்யணும்.
சரி நீங்கள் வந்து அந்த சாயில் மீடியான்னு சொல்லியிருக்காங்க. சரி ஹியூமிக் குடுக்குறாங்க, தாக்கத்து குடுக்குறாங்க. அப்பயும் வந்து எனக்கு வந்து தளிர் வரல அப்படிங்கிறாங்க. தளிர் வரல அப்படின்னா நம்ம பார்க்கணும். அந்த வேர் வந்து பெரிய செடியா, சின்ன செடியா, அவங்க எந்த மாரி பாட்ல வச்சிருக்காங்க. மேக்ஸிமம் நர்சரியில தான் வாங்கி வச்சிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். தண்ணி ரொம்ப ஊத்தாதீங்கப்பா. செடிக்கு வந்து ஓவர் தண்ணி ஊத்தாதீங்க. தண்ணி வந்து புதுசா ஒரு செடி நட்டோம்னா, அந்த ஸ்டெம்ல தான் ஸ்ப்ரே பண்ணணுமே தவிர, அது மண்ணுக்கு ரொம்ப தண்ணி ஊத்திறக்கூடாது. அது ஒரு இஷ்யூவா இருக்கலாம் உங்களுக்கு. அதையும் நம்ம பார்க்கணும். அந்த மாரி ஸ்ப்ரே பண்ணி தான் அந்த நோட ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ இந்த செடி தான்ப்பா பன்னீர் ரோஸ் செடி. இதுதான் உங்களுக்கு அந்த பழைய வீடியோ பார்க்கலன்னா நீங்க பாருங்க. குச்சி மாரி இருக்கிற செடின்னு காட்டியிருப்பேன். ஸோ நம்ம இது தானா உதிர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இடமே இல்ல வேருக்கு போறதுக்கு. துப்புரா இடம் இல்ல. ஸோ இதெல்லாம் தரையில வச்சோம்னா இதுக்கு எந்த இஷ்யூஸ் வராது. நம்ம ஒரு சின்ன தொட்டிக்குள்ள இத பண்றோம். ஸோ தொட்டிக்குள்ள எல்லாமே நம்ம ஃபீடு குடுக்கணும். வேர் நிறைய பாண்ட் ஆயிடுச்சுன்னா, மேற்கொண்டு வேர் போகுறதுக்கு வழியே இல்ல. ஸோ இந்த பன்னீர் ரோஸ், நாட்டு ரோஸு, காஷ்மீரி ரோஸ் இது எல்லாமே நல்லா பெரிய மரமாட்ட வளரும். இதோட வேரெல்லாம் நல்லா பரவி வளரும். உங்களுக்கு வந்து பூமியில நம்ம தரையில வச்சோம்னா, நல்ல மரமாட்ட வந்து பூ பூக்கும். ஸோ நம்ம ஒரு சின்ன தொட்டிக்குள்ள வைக்கிறோம். வேர் நிறைய பாண்ட் ஆயிடுச்சு. ஸோ இதுலேயும் பூ பூக்கும். ஸோ இப்போ இதுக்கு என்ன இஷ்யூவா இருக்குன்னு நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு வேளை இதுக்கு பொட்டாசியம் சத்து கம்மியா இருக்குமோ என்னமோ நினச்சு, இன்னைக்கு நான் பொட்டாசியம் குடுக்க போறேன் செடிக்கு. ஆல்ரெடி என்பிகேல நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் ஆல்ரெடி இருக்கும். ஸோ ஹைலைட்டடா கொஞ்சம் அதிகபட்சமாக பொட்டாஷ் மட்டும் நம்ம இன்றைக்கி கொடுத்தோம்னா, பொட்டாஷ் வந்து எப்பயுமே பூ பூக்கிறதுக்கு, காய் பிடிக்கிறதுக்கு எல்லாம் யூஸ் ஆகும். ஸோ இந்த கொக்கோபிட் மீடியாவில் நம்ம வந்து என்பிகே, கெமிக்கல் என்பிகே கொடுத்து தான் கொக்கோபிட் மீடியாவில் வளர்க்குறோம். நம்ம ஆர்கானிக் எதுவும் கொடுக்கல. ஸோ கெமிக்கலில் நம்ம பொட்டாஷ் மட்டும் இன்றைக்கி 1 கிராம் 1 லிட்டர் வாட்டரில் கலந்து இந்த செடிக்கு கொடுக்கலாம். இந்த வாரம் கொடுக்கலாம். அடுத்த வாரம் ஸ்ப்ரே பண்ணலாம். பண்ணி பார்க்கணும். மொட்டு வருதா அப்படின்னு பார்க்கணும். மொட்டு வந்துருச்சுன்னா வெல் அண்ட் குட். நம்ம ஓகே செடி வந்து சக்ஸஸ் நினைக்கலாம். ஒருவேளை எதுவுமே பாருங்கள் மொட்டு எதுவும் இல்லை. செடி தழுத்துருச்சு, நல்லா தழுத்துருச்சு. ஆனால் மொட்டு விட காணும். ஸோ அது ஏதோ என்ன ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கா என்னவா இருக்குன்னு நமக்கு தெரியாது. நம்ம இன்றைக்கி பொட்டாஷ் தான் கொடுக்க போகிறோம். கொடுத்து பார்க்கலாம். மொட்டு வந்துருச்சுன்னா ஓகே செடி சக்ஸஸ்ஸு. ஒருவேளை மொட்டு வரலைன்னா கண்டிப்பாக இதை ரீபாட் பண்ணி தான் ஆகணும் செடியை. அதுக்கு ஃபுல்லாக வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிருக்கும். துப்புரா இடமே இல்லைன்னு நினைக்கிறேன் அந்த வேர் போகிறதுக்கு. ஸோ 12 இன்ச் பாட்டில் நம்ம புது கொக்கோ பிட்டு கொடுத்து இதை ரீபாட் பண்ணி தான் ஆகணும். ஆல்ரெடி பூத்த செடி தான், நல்லா பூத்துக்கிட்டு இருந்த செடி தான். நமக்கு வந்து டக்குன்னு இலை உதிர ஆரம்பிச்சிச்சு. ஏதோ ஸ்ட்ரெஸ் ஆச்சு. ஸோ நம்ம பார்த்தோம் செடி ஆரோக்கியமாக இருக்குது. இதுதான் வந்து சல்ஃபேட் ஆஃப் பொட்டாஷ்பா. இதில் வந்து 0050, அதாவது பொட்டாஷ் மட்டும் 50% இருக்கும். இதில் N இல்லை, P இல்லை, அதாவது நைட்ரஜனும் இல்லை, பாஸ்பரஸ் இல்லை, ஒன்லி பொட்டாஷ் மட்டும்தான் இருக்குது. ஸோ இதை மட்டும்தான் நம்ம இன்றைக்கி கொடுக்க போகிறோம். ஆல்ரெடி என்பிகே நம்ம கொடுக்குறோம், ஃபுல்லாக கொடுக்குறோம். ஆனால் பொட்டாஷ் கொஞ்சம் அதிகப்படியாக பிளெயின் பொட்டாஷை நம்ம இன்றைக்கி கொடுத்து பார்க்கலாம் செடிக்கு. இதோட க்ரோத் எப்படி இருக்குது, அதாவது பூ வருதா இல்லையான்னு நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ இந்த பொட்டாஷை எப்படி நம்ம வந்து கொடுக்கலான்னா 1 கிராம் 1 லிட்டர் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி, செடி பெரிய செடி, ஸோ சின்ன செடினா பிஞ்சு தான் கொடுக்கணும். இது 1 கிராம் கொடுக்கலாம். 2 பிஞ்சஸ் இருக்கும். நான் எடுத்து தண்ணியில் கலந்து இந்த செடிக்கு நான் ஊற்றி விட போகிறேன். ஊற்றி விட்டுட்டு கரெக்டாக இன்றைக்கி சண்டே அன்றைக்கி கொடுக்குறேன். இப்போ அடுத்த சண்டே அன்றைக்கி இது வரைக்கும் ஒரு ஸ்ப்ரே பண்ணுறேன். ஸ்ப்ரே பண்ணும்போது உங்கள்கிட்ட காட்டுறேன். நான் அடுத்த சண்டேக்குள்ளே என்ன இம்ப்ரூவ்மெண்ட்டுன்னு நம்ம பார்க்கலாம். இம்ப்ரூவ்மெண்ட் தெரியலனா திருப்பி 1 கிராம் 1 லிட்டர் வாட்டரில் நம்ம அந்த செடிக்கு இலை மேலே ஸ்ப்ரே பண்ணி பார்க்கணும். அப்புறம் ஒரு வாரம் வெயிட் பண்ணி பார்க்கணும். மொட்டு வந்துருச்சு அப்படின்னா ஓகே இது சக்ஸஸ்ன்னு நினைக்க வேண்டியதுதான். மொட்டு அப்பயும் வரல அப்படின்னா செடியை கண்டிப்பாக ரீபாட் பண்ணி தான் ஆகணும்ப்பா. 12 இன்ச் பாட்டில் அதுக்குள்ளே ஜூன் வந்துடும். இந்த அக்னி நட்சத்திரம்லாம் முடிஞ்சிடும். நம்ம ரீபாட் பண்ணிடலாம். ஸோ செடிக்கு இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வரும்போது நமக்கு சில டெக்னிக்ஸ் எல்லாம் நம்ம செஞ்சு பார்க்கணும். ஸோ ஆல்ரெடி இது பூத்த செடி தான், நல்லா பூத்துக்கிட்டு இருந்த செடி தான். இப்போ திடீர்னு நமக்கு வந்து இலை கொட்ட ஆரம்பிச்சிச்சு. ஸோ என்ன பிரச்சனைன்னு பார்த்து நம்ம அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம். எல்லாத்தையுமே கொஞ்சம் கொக்கோபிட் வந்து ஃபுல்லாக போட முடியல, மேலாப்பில் தான் நம்ம போட்டோம். ஸோ இதுதான்ப்பா இன்றைக்கி இந்த பன்னீர் ரோஸ்க்கு நம்ம இந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து நம்ம பார்க்கலாம் அடுத்த வாரம். ஸோ இந்த சிண்டரில் வளர்க்குற செடி, அந்த 30 ரோஸ் நான் வாங்கின செடி, நிறைய பேருக்கு ஐடி தெரியல.
நான் சொல்லவும் இல்லை என்னென்ன செடி நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு. சப்ஸ்கிரைபர் கூட கேட்டீங்க. நீங்கள் வந்து எல்லா ஐடிஸ் கொஞ்சம் சொல்லுங்கள். எனக்கு வந்து எது வந்து ஈஸி க்ரோயிங் செடியை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்குறதுக்கு, ஆன்லைனில் வாங்குறதுக்கு அப்படின்னு. ஸோ இந்த 30 செடி நான் என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறது இது வரைக்கும் நம்ம பூ வந்து அவ்வளோ பூக்க விடலை. ஸோ இன்னும் 1, 2ல் ஒவ்வொரு செடியில் ஒரு ஒரு பூவை பூக்க விட்டு உங்களுக்கு ஐடி என்னங்கிறத நான் சொல்லிடுறேன் அடுத்தடுத்து. இப்போ எல்லாம் மொட்டு இருக்குது. நான் இதை கட் பண்ணலை உங்களுக்கு. ஒவ்வொரு செடியில் பூ பூக்கட்டும். பூத்ததுக்கப்புறம் நம்ம ஐடி என்ன அந்த பூ என்ன கலரு, அதோட ஐடி என்னன்னு பார்க்கலாம். பார்த்துட்டு லோ மெயின்டெனன்ஸ் செடி எது, உங்களுக்கு பிரச்சனை உள்ள செடி எதுங்கிறத அடுத்தடுத்து வர வீடியோவில் நம்ம பார்க்கலாம்ப்பா. ஸோ அதனால் நான் இப்போ இந்த புது செடியிலலாம் மொட்டெல்லாம் சிலதை விட்டுட்டேன். ஸோ இது பாருங்கள், இது ஒரு செடி வந்து இப்போ ரீசெண்டாக நம்ம பர்லைட்டில் ரிப்போர்ட் பண்ணோம். இப்போ தான் கொண்டு வந்து இன்றைக்கி தான் வெயிலில் வச்சுருக்கேன். அதுவும் காலையில் வெயில் மட்டும் வச்சுருக்கேன். ஒரு 10 மணி வரைக்கும் வைப்பேன். வச்சுட்டு இந்த செடியை கொஞ்சம் நிழலில் வச்சுருவேன். ஸோ இப்படி தான் கொண்டு போகணும் ஒரு செடியை. வளராத செடி எடுத்த உடனே உச்சி வெயிலில் வைக்கக்கூடாது. இது கிழக்கு பக்கம் பாருங்கள், அங்கேருந்து வெயில் வருது. இப்போ இந்த காலையில் இப்போ டைம் வந்து 9 மணி நான் எடுக்கும்போது இதை வந்து கொண்டு போய் அங்கே நிழலில் வச்சிடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.